ஓகே. நாங்கள் இன்றைக்கி கணியங்கள் சார்பான விஷயம் பார்க்க போகிறோம். அதில் இப்போ கணியங்கள் என்று வரும்போது பௌதீக கணியங்கள் வந்து 2 வகைப்படும். ஒன்று வந்து எண்ணிக்கணியம், மற்றது காவிக்கணியம். எண்ணிக்கணியம்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் பருமனை மட்டும் கொண்டது தான் எண்ணிக்கணியம்னு சொல்லுவோம். அதாவது பருமன் என்று சொன்னால் ஒரு பெருமானத்தை கொண்டிருக்கிறத வந்து பருமன் என்று சொல்லுவோம். அது வந்து எண்ணிக்கணியம்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். அதே போல் பருமனையும் திசையையும் கொண்டவை காவிக்கணியங்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். ஆகவே பௌதிக கணியங்கள் 2 வகைப்படும். அதில் நாங்கள் சொல்கிற நேரம் ஒன்று எண்ணிக்கணியம், மற்றது காவிக்கணியம். எண்ணிக்கணியம் என்று வரும்போது இது பருமனை மட்டும் கொண்டது. காவிக்கணியம் என்று சொல்வோம்னு சொன்னால் இது காவிக்கணியம் பருமனையும் திசையையும் கொண்டது. நாங்கள் இதில் பௌதிகவியல் படிக்கிற நேரம் இதில் முதலாவது பொறியியல் சம்மந்தமான விஷயங்கள் பார்க்கல இந்த எண்ணிக்கணியம் காவிக்கணியம் சம்மந்தமாக எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ பருமன்னு சொன்னால் பெருமானத்தை மட்டும் கொண்டிருக்கும். காவிக்கணியங்கள் சொல்லப்படுற நேரம் திசைகள் கட்டாயம் குறிப்பிடப்பட வேண்டி இருக்க போகுது. ஸோ பருமனையும் திசையையும் கொண்டவை வந்து காவிக்கணியங்கள். ஆகவே இவற்றுக்கு உதாரணங்கள் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் எண்ணிக்கணியத்துக்கு உதாரணம் என்று பார்க்கும்போது இங்கே பருமன் அதாவது பெருமானத்தை மட்டும் கொண்டது. நீளம், திணிவு, நேரம், அதே போல வேலை. ஒரு பெருமானத்தை மட்டும் கொண்டிருக்கிறவே தான் இந்த எண்ணிக்கணியங்களுக்குள்ள அடங்கும். அப்போ சில உதாரணங்கள் நான் இப்போ இதில் சொல்லியிருக்கிறேன். இதை விட்டு நிறைய உதாரணங்கள் இருக்குது. அதே போல் காவிக்கணியம் என்று வரும்போது இதுக்கு உதாரணங்களாக திசைகளோடு சொல்லப்படுறது விசை, வேகம், ஆர்முடுகல், உந்தம். ஸோ இவ்வாறு சில கணியங்கள் வந்து காவிக்கணியங்களாக அமையும். அப்போ இதில் நாங்கள் இப்போ காவிக்கணியங்கள் காவிகளை பற்றி பார்க்குற நேரம் இந்த காவிகளினுடைய இயல்பு பற்றி சம்பந்தமாக நாங்கள் பார்ப்போம். காவிகளில் வந்து என்ன மாதிரி நாங்கள் இந்த காவி கூட்டல்கள் எவ்வாறு மேற்கொள்கிறதுன்னு சொல்லியெல்லாம் நாங்கள் இனி பார்க்க போகிறோம். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது காவிகள். இப்போ காவிகள் எவ்வாறு எழுதப்படுறது, இந்த காவிகள் எழுதப்படுற முறையை வந்து நாங்கள் இப்போ பார்ப்போம். இதில் இப்படி ஒரு கோட்டால் இவ்வாறு அம்புக்குறி காட்டப்படுமாக இருந்தால் இதை நாங்கள் எப்படி எழுத போகிறோம்னு சொன்னால் காவி ஏபி. அப்போ காவி என்று குறிக்கிறதுக்காக தான் இந்த ஏபிக்கு மேலே இந்த அம்புக்குறியை நான் போட்டு காட்டுறேன். அப்போ ஒரு கோட்டாலையும் இந்த அம்புக்குறியாலையும் காட்டப்படுறது இதை நாங்கள் காவியில் எழுத போகிறோம்னு சொன்னால் காவி ஏபி என்று சொல்லி இவ்வாறு நாங்கள் எழுதுவோம். காவியினுடைய பருமன் என்று நாங்கள் சொல்கிற நேரம் அப்போ இந்த காவியை வந்து நான் ஸ்மால் ஏ என்று எழுதுறேன். அப்போ ஏபி என்ற காவி வந்து இவ்வாறு குறிக்கப்படுகிறது. ஆகவே இங்கே காவியினுடைய பருமன் எவ்வாறு எழுதப்படும் என்று சொன்னால் மட்டுக்குள்ள ஏபி. ஆகவே இது காவியினுடைய பருமனை குறிக்கும். அப்போ எனக்கு இந்த காவியை வந்து இதே போல் இதுக்கு சமனான இன்னொரு காவியை நான் எழுதணும்னு சொன்னால் அந்த காவி கட்டாயம் என்னவாக இருக்கணும்னு சொன்னால் ஏபிக்கு வந்து சமாந்தரமாகவும்
அந்த ஏபியினுடைய போக்கினுடைய திசை வழியே இருக்கும். அப்படி இருந்தால் தான் இங்கே இருக்க போகிற இந்த ஏபி என்ற காவியும் சிடி என்ற காவியும் வந்து சமனாக இருக்கும். சமனான காவிகளாக இருக்கணும்னு சொன்னால் ரெண்டும் ஒன்றுக்கொண்டு சமாந்தரமாக இருக்கணும். அதே நேரம் அவற்றினுடைய போக்கினுடைய திசை வந்து ஒரே திசையாக இருந்தால் ஏபி காவியும் சிடி காவியும் சமனாக இருக்கும். இதே போல் இப்போ நாங்கள் இந்த காவியினுடைய திசையை வந்து நாங்கள் மாற்றி எழுத போகிறோம்னு சொன்னால், இப்போ ஏபி என்ற காவியினுடைய திசையை நான் மாற்ற போகிறேன்னு சொன்னால் என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு இப்போ வேறு ஒரு காவி தரப்படுது. இந்த காவியினுடைய திசையை வந்து நீங்கள் மாற்ற போகிறீங்கன்னு சொன்னால் இதை நீங்கள் எப்படி எழுத போகிறீங்கன்னு சொன்னால், இந்த காவியினுடைய திசையை மாற்றி எழுதும்போது இங்கே இந்த காவியினுடைய திசை மாறப்போகுது. உங்களுக்கு -a காவியாக அமையும். அதாவது உதாரணமாக ஏபி என்ற திசை வழியே இருந்தது, இப்போ பிஏ என்ற திசை வழியே மாற்றப்படுது. ஆகவே ஏபி காவி வந்து இப்போ திசை மாறும்போது -ab காவியாக இங்கே எங்களுக்கு கிடைக்கப்போகிறப்போ, ரைட். இப்போ இங்கே எங்களுக்கு ஏபி காவி இது இந்த திசையை மாற்ற போகிறோம்னு சொன்னால் -ba காவியாக அமையும். இப்போ இங்கே திசை மாறுறதால இந்த மைனஸ் என்று ஒரு மறைப்பெருமானத்தை நாங்கள் இங்கே போடுறோம். அப்போ நாங்கள் இந்த திசையை மாற்றுற நேரம் ஒரு மைனஸ் ஒன்று போட வேண்டி இங்கே இருக்க போகுது. அடுத்த விடயம் காவி கூட்டல் பற்றி பார்ப்போம். ஸோ அப்போ இங்கே காவி கூட்டல் வரும்போது இப்போ காவிகளினுடைய போக்கு ஒரே திசையில் இருக்கிற நேரம் தான் எங்களுக்கு விளையுள் காவி வந்து கிடைக்கும். அப்போ இங்கே ஏபிசி என்ற உச்சிகளையுடைய ஒரு முக்கோணியில் ஏபி என்ற காவியும் பிசி என்ற காவியும் உங்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்குது. இந்த காவியினுடைய பெருமானம் ஏ, இந்த காவியினுடைய பெருமானம் பி. இது ஏ காவி, இது பி காவி என்று உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. அப்போ இந்த ஏபி காவியும் இந்த பிசி காவியும் எங்களுக்கு சேர்ந்து இதனுடைய விளைவுளாக எங்களுக்கு பாருங்கள், இதனுடைய போக்கு வந்து இடம்சொல்லி போக்கில் இருக்குது. ஏயில் தொடங்கி சியில் முடிகிற மாதிரி இருக்குது. ஆகவே எங்களுக்கு விளைவுள் எங்களுக்கு எப்படி வரப்போகுதுன்னு சொன்னால் ஏயில் இருந்து சியை நோக்கி இருக்க போகுது இந்த விளைவுள். ஆகவே நாங்கள் இங்கே காவி கூட்டல் எழுதும்போது காவி ஏபியும் காவி பிசியும் சேர்ந்து எங்களுக்கு விளைவுளாக ஏசி காவியை உருவாக்குது. ஆகவே காவி ஏசி என்று வரும்போது காவி கூட்டலும் போது A + B ஆக அமையும் இந்த காவி கூட்டல். எங்களுக்கு ஒரே, அதாவது இந்த காவிகளினுடைய போக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் காவி கூட்டலின் போது ஒரே போக்கில் இருக்குது. பாருங்கள், இடஞ்சொல்லி போக்கென்றால் ஏபி பிசி இந்த போக்கு வந்து ஒரே போக்கில் இருக்கிறதால தான் எங்களுக்கு விளைவுள் வந்து ஏசி வழியே எங்களுக்கு இங்கே கிடைக்கப்படுகிறது இந்த விளைவுள் காவியாக. இதே போல் நாங்கள் ஒவ்வொரு உருவங்களுக்கும் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த காவி கூட்டலை வந்து எங்களால் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னொரு உதாரணம் பார்ப்போம். ABCDE, ஏயிலிருந்து பிக்கு ஒரு காவி, பியிலிருந்து சி, சியிலிருந்து டி, டியிலிருந்து இ. இந்த ஏபி காவி, பிசி காவி, சிடி காவி, டிஇ காவி, இந்த 4 காவிகளும் சேர்ந்து பாருங்கள், 4 காவிகளினுடைய போக்கும் வந்து ஒரே திசையிலேயே காணப்படுகிறது. அப்போ இந்த 4 காவிகளும் சேர்ந்து எனக்கு இந்த ஏஇ என்ற விளையுள் காவியை உருவாக்க போகுது. ஆகவே ஏபி காவி சக பிசி காவி சக சிடி காவி சக டிஇ காவி
இந்த 4 காவிகளும் சேர்ந்து எனக்கு இங்கே இப்போ ஏஇ என்ற காவியை வந்து விளைவுளாக தரும். ஆகவே இங்கே விளையுள் காவியாக எனக்கு ஏஇ காவி எங்களுக்கு கிடைக்கப்பெற போகுது. இப்போ இதில் வடிவாக கவனித்து கொள்ளுங்கள். இந்த காவிகளினுடைய முன்னுக்கு இருக்கிற பெருமானம் எல்லாத்துக்கும் ஒன்றுன்றதால இங்கே நேரடியாக கூட்டுப்பட்டு எனக்கு விளைவுளாக ஏஇ இங்கே கிடைக்கப்பெற போகுது. ஆகவே இப்போ இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னு சொன்னால், இந்த காவிகளினுடைய குணகங்கள், உதாரணமாக ஒரு முக்கோணி, NAB என்ற காவி இருக்குது, இதில் NBC என்ற காவி இருக்குமாக இருந்தால் எங்களுக்கு இங்கே விளைவுளாக வரப்போகுது NAC என்ற காவி தான் எனக்கு இங்கே விளைவுளாக வரும். அப்போ இங்கே குணகங்கள் என்ன இருக்குதோ அந்த குணகம் தான் எங்களுக்கு இங்கே விளைவுளாக கிடைக்கப்பெற போகுது. ஸோ NAB சக NBC சமன் NAC ஆக எனக்கு விளைவுள் காவியாக அமையும். இது உங்களுக்கு முக்கியமானது ஒரு விடயமாக இருக்கணும். அதாவது காவி கூட்டல்களில் ஒரே குணகங்களுடைய காவிகள் தான் என்ன செய்யும்னு சொன்னால் கூட்டுப்பட்டு ஒரு விளைவுள் காவியை உண்டாக்கும். இப்போ உதாரணமாக ஒரு பக்கம் 2AB காவி சக BC காவியாக இருக்குமா இருந்தால் நாங்கள் இந்த 2ABயையும் BCயையும் வந்து இந்த காவி கூட்டலில் நாங்கள் எடுக்கலாது. இப்போ இதில் எடுக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு AB வந்திருந்தால் நாங்கள் நேரடியாக எடுத்து செய்வோம். இப்போ இது சம்மந்தமான கேள்விகள் நாங்கள் இப்போ இதில் செய்து பார்ப்போம். எப்படி நாங்கள் இந்த காவி கூட்டலை வந்து பாவிக்கிற முறை என்று சொல்லி பார்ப்போம். ஸோ இவ்வாறு ஒரு படத்தை தந்துட்டு இந்த படத்தில் விளையுள் காவியை காண்கன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ இது பெரும்பாலும் உங்களுக்கு MCQவில் வர ஒரு சிறிய கேள்வியாக இருக்க போகுது. இப்போ இப்படி ஒரு கேள்வியை தந்துட்டு உங்களுக்கு இந்த வரிப்படத்திலிருந்து விளையுள் காவியை காண்க என்று கேட்டால் நாங்கள் பார்ப்போம். முதலாவது ஒரே போக்கின் வழியே இருக்கிற காவிகளை வந்து முதலாவது நாங்கள் கூட்டுவோம். அப்படி பார்த்தோம்னு சொன்னால் இதில் பாருங்க, AB என்ற காவியும் BC என்ற காவியும் வந்து ஒரே போக்கில் இருக்குது. ஆகவே AB என்ற காவியும் BC என்ற காவியும் சேர்ந்து எனக்கு இங்கே யாரை உருவாக்க போகுதுன்னு சொன்னால், ஏயில் ஆரம்பித்து சியில் முடிகிற மாதிரி இருக்கின்றால் AC காவியை உருவாக்க போகுது. அப்போ இது ஒரு விளைவுள் காவியாக இருக்க போகுது. ஏற்கனவே இங்கே ஒரு AC காவி ஒன்று இருக்குது, அதையும் நாங்கள் குறித்து வைப்போம். அதே போல் இங்கே AE ED DC இந்த காவிகள் மூன்றும் சேர்ந்து எனக்கு இன்னொரு விளைவுள் காவியை தரப்போகுது. AE சக ED சக DC இந்த 3 காவிகளும் சேர்ந்து எனக்கு ஏயில் ஆரம்பித்து சியில் முடியுது. இவருடைய போக்கும் வந்து ஒரே போக்காக இருக்குது. ஆகவே AC காவி தான் எனக்கு இங்கே விளைவுளாக தரப்போகுது. ஆகவே மொத்த விளைவுள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதால் வந்தது ஒரு AC, இதால் வந்தது ஏற்கனவே ஒரு AC இருந்தது. இந்த 3 காவிகளும் சேர்ந்து ஒரு ACயை உருவாக்குது. ஆகவே 3 AC தான் இங்கே இந்த படத்தில் இருந்து எனக்கு கிடைக்கிற விளைவுள் காவியாக அமையும். இப்போ இந்த தரப்பட்டிருக்கிற படத்தில் இருந்து விளைவுள் காவியை கேட்டால், இப்போ இவ்வாறான படங்கள் தர்ற நேரம் முதலாவது நீங்கள் கவனிங்க, எல்லா காவிகளும் ஒரே போக்கில் ஒரே திசையில் இருக்குதான்னு பார்த்தால் இங்கே AE ED DC CB BA எல்லா காவிகளினுடைய திசையும் வந்து ஒரே போக்கில் இருக்குது. அப்போ பார்த்தோம்னு சொன்னால் ஏயில் ஆரம்பித்து கடைசியாக ஏயிலேயே முடிகிற மாதிரி இருக்குது. ஆகவே இலகுவாக இவ்வாறு ஒரு
பூர்ணமான உருக்களில் வந்து எங்கே தொடங்கி எங்கே வந்து முடியுதோ அதே போக்கிலேயே அந்த காவிகளினுடைய திசைகளும் இருக்குமா இருந்தால் இங்கே விளையுள் வந்து 0. சரியா? அப்போ இதை வந்து நாங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்வதுன்னு பார்ப்போம். இந்த விளையுள் 0என்றதை எவ்வாறு பெற்றுக்கொள்வதுன்னு பாருங்கள். உங்களுக்கு எம்சிக்யூவில் வந்துன்னு சொன்னால் முதலாவது பாருங்கள், இந்த தரப்பட்டிருக்க உருவம் முழுமையாக மூடப்பட்டு ஒரே போக்கில் வந்து அந்த காவிகளுடைய திசை இருக்குது. எங்கே ஆரம்பிக்கிறதோ அந்த புள்ளியிலேயே வந்து முடிவடையக்கூடிய மாதிரி இருக்குமாக இருந்தால் அந்த விளையுள் விளையுள் வந்து 0 இருக்க போகுது. அப்போ இதை நாங்கள் இலவாக எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், சியில் இருந்து ஏக்கு வர மாதிரி இப்போ சிபி ப்ளஸ் பிஏ என்ற காவி சேர்ந்து சிபி சக பிஏ என்ற காவி சேர்ந்து எனக்கு இதில் ஆரம்பித்து இங்கே முடிகிற மாதிரி இருக்குது. ஆகவே சிஏ காவியை உருவாக்க போகுது. அடுத்தது ஏஇ சக இடி சக டிசி இந்த காவிகள் சேர்ந்து எனக்கு ஏயில் ஆரம்பித்து சியில் முடிகிற மாதிரி இந்த போக்கு இருக்குது பாருங்கள். அப்போ எனக்கு ஏசி காவியை உருவாக்குது. அப்போ எனக்கு இந்த மேலே இருக்கிற இந்த முக்கோணத்தால் சிபி பிஏ என்ற 2 காவிகளும் சேர்ந்து சிஏ காவியை உருவாக்கினது. இங்கே ஏஇ இடி டிசி என்ற காவிகள் சேர்ந்து எனக்கு ஏசி என்ற காவியை உருவாக்கினது. ஆகவே விளையுள் என்று வரும்போது எனக்கு ஒரே போக்கில் இருக்கும். அப்போ ஒன்று வந்து சியிலிருந்து ஏக்கு வருகுது, இன்னொன்று ஏயிலிருந்து சிக்கு போகுது. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் ஏதாவது ஒன்றோட திசையை மாற்றுவோம். ஆகவே நான் ஏசியை வச்சுக்கொண்டு இந்த சிஏயினுடைய திசையை மாற்றிக்குள்ள மைனஸ் ஏசி என்று வரப்போகுது. அப்போ ரெண்டும் ஒன்றிலிருந்து ஒன்று கழிவட்டு விளையுள் 0 அமையும். அப்போ எங்களுக்கு ஒரு மூடின ஒரு உருவத்தில் ஒரே போக்கில் காவிகளினுடைய திசை இருந்து எங்கே ஆரம்பிக்கிற புள்ளியோ அந்த புள்ளியில் வந்து முடிவடையுமாக இருந்தால் எனக்கு இங்கே விளையுள் 0 என்று நாங்கள் நேரடியாகவே போடக்கூடிய மாதிரி இனி இருக்குமென்னு சொல்லி நான் நம்புகிறேன். இப்போ இதில் உருவத்தில் காட்டப்பட்டிருக்கிற மாதிரி இவ்வாறு காவிகள் தொழிற்பெற ஒரு படம் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. இந்த படத்தில் இருந்து விளையுள் காவியை காண சொல்லி கேட்குறாங்க. விளையுள் காவி எப்படி இதில் இருந்து காணலாம்னு சொல்லி பார்ப்போம். இதில் பாருங்கள், எங்கே இருந்து காவிகள் ஆரம்பிக்குதுன்னு பார்ப்போம். முதலாவது இப்போ டியில் இருந்து ஆரம்பிக்குதுன்னு எடுத்தோம்னு சொன்னால் டிஏ காவி, பிறகு ஏஎஃப் காவி, எஃப்பி காவி, பிஜி காவி, ஜிசி காவி, சிஇ காவி. அப்போ டியில் ஆரம்பித்து ஈயில் முடியக்கூடிய மாதிரி இந்த காவிகளினுடைய போக்கு நாங்கள் எடுக்கலாம். அதே போல் இங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிற செவ்வகத்தை எடுத்தோம்னு சொன்னால் டிஎஃப் காவி, எஃப்ஜி காவி, ஜிஇ காவி. இந்த மூன்றும் ஒரே போக்கில் இருக்குது. அடுத்தது இந்த மூன்றாவது டியிலிருந்து ஈயை நோக்கி ஒரு காவி ஒன்று இருக்க போகுது. இப்போ முதலாவது நாங்கள் எழுதுவோம். இப்போ இதில் முதலாவது எழுதினோம்னு சொன்னால் டிஏ காவி சக ஏஎஃப் காவி சக எஃப்பி காவி சக பிஜி காவி சக ஜிசி காவி சக சிஇ காவி. இவ்வளவும் சேர்ந்து டியில் ஆரம்பித்து ஈயில் முடியக்கூடிய மாதிரி இருக்குது. ஆகவே டியில் இருந்து ஈக்கு வர மாதிரி இவ்வளவும் சேர்ந்து இருக்க போகுது. ஆகவே இந்த 1 2 3 4 5 6 காவிகளும் சேர்ந்து எனக்கு விளையுள் காவியாக டிஇ காவியை தரும். இங்கே ஏற்கனவே டிஇ காவி ஒன்று காணப்படுகிறது. அதே போல் செவ்வகத்தை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் டிஎஃப் காவி, எஃப்ஜி காவி, ஜிஇ காவி, இந்த 3 காவிகளும் சேர்ந்து எனக்கு டியில் இருந்து ஈயை நோக்கி ஒரு காவியை தரப்போகுது. ஆகவே எனக்கு கிடைக்க போகிற விளையுள் காவியை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 2 3 டிஇ காவி எனக்கு விளைவுளாக இங்கே கிடைக்கும்.
இவ்வாறு உங்களுக்கு உருவத்தை தந்துட்டு இதில் இருந்து உங்களுக்கு விளையுள் காவியை காண சொல்லி கேட்குறோம். இந்த இதில் நாங்கள் விளையுள் காவியை எவ்வாறு காண்றதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதில் பாருங்கள், எங்களுக்கு ஒரே போக்கில் இருக்கிற காவிகளை பார்ப்போம். இப்போ இதில் நாங்கள் முதலாவது இலகுவாக குறைஞ்ச காவிகள் இருக்குதுன்னு பார்த்தால் இடி டிசி. அப்போ காவி இடியும் டிசியும் ஒரே போக்கில் இருக்குது. இந்த ரெண்டும் சேர்ந்து ஈல ஆரம்பித்து டியில் சியில் முடிகிற மாதிரி இருக்குது. ஆகவே எனக்கு விளையுள் காவி ஈஸியை தரும். அதே போல் மற்றதை பார்த்தோம்னு சொன்னால் ஈல ஆரம்பித்து சியில் முடிகிற மாதிரி இருக்குது பாருங்கள். இஎஃப் என்ற காவி சக எஃப்ஏ என்ற காவி சக ஏபி என்ற காவி சக பிசி என்ற காவி. இவ்வளவும் சேர்ந்து எனக்கு ஈல ஆரம்பித்து சியில் முடிகிற மாதிரி இருக்குது. அப்போ ஈசி காவி எங்களுக்கு இங்கே உருவாக்க போகுது. ஆகவே இந்த கீழே இருக்கிற முக்கோணியால் வந்தது ஈசி. அதே போல் இந்த நீண்ட பாதையால் உருவாகின இஎஃப் எஃப்ஏ ஏபி பிசி இதாலையும் உருவாகினது எனக்கு ஈஸி. ஆகவே விளையுள் காவி 2 ஈஸியாக அமையும். இப்போ இவ்வாறு படம் தரப்பட்டிருக்குது. இந்த படத்தில் இருந்து எங்களுக்கு விளையுள் காவியை காண சொல்லி கேட்குறோம். அப்போ இதில் பார்ப்போம். முதலாவது எங்களுக்கு ஒரே போக்கில் இருக்கிற காவிகள் என்று பார்த்தோம்னா ஏஜிஜிஎஃப். ஏஜிஜிஎஃப் வந்து எங்களுக்கு ஒரே போக்கில் இருக்குது. அதே போல் சிடிடிஇஇஎஃப், அதே போல் ஏபிபிசி. இங்கே ஏற்கனவே இருக்கிற காவிகளை நாங்கள் வேணுமென்று சொன்னால் குறித்து பார்ப்போம். ஏற்கனவே இருக்கிற காவிகள் என்று வரும்போது இங்கே எனக்கு ஏசி காவி ஒன்று இருக்குது. இந்த ஏசி காவியும் இங்கே ஏற்கனவே சிஎஃப் காவியும் இருக்குது. அதுக்கு முதல் இந்த ஏசி காவியோட வேறு ஏதாவது காவி இங்கே இணையுமான்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஏசி காவி ஒன்று இருக்குது. அதுக்கு பிறகு பார்ப்போம், இந்த ஏபி காவியும் பிசி காவியும் சேர்ந்து எனக்கு ஏயில் ஆரம்பித்து சியில் முடிகிற மாதிரி இருக்குன்னு சொன்னால் இந்த 2 காவிகளாலையும் எனக்கு இன்னொரு ஏசி காவி வந்து உருவாக போகுது. அப்போ இப்போ எனக்கு இதில் இருக்க போகிறது வந்து 2 ஏசி காவி இப்போ இருக்க போகுது. ஏற்கனவே ஒரு ஏசி இருந்தது, இப்போ ஒரு ஏசி. ஆகவே இதில் 2 ஏசி காவி. இதில் 2 ஏசி காவி வரப்போகுது. அதே போல் இந்த சிடி காவியும் டிஇ காவியும் இஎஃப் என்ற காவியும் சேர்ந்து எனக்கு சியில் ஆரம்பித்து எஃப்பில் முடிகிற மாதிரி இருக்குது. ஒரே போக்கில் இருக்குது. இந்த சிஎஃப் காவியை எனக்கு தரப்போகுது. ஏற்கனவே ஒரு சிஎஃப் காவி இங்கே இருக்குது. ஆகவே எனக்கு இங்கே இதில் என்ன செய்யலாம், இது ரெண்டும் சேர்ந்து 2 சிஎஃப் காவி இங்கே எனக்கு வரப்போகுது. ஆகவே எனக்கு இப்போ இதில் இருக்கிற ஏபி காவியும் இந்த ஏசி காவியும் சேர்ந்து எனக்கு இதில் 2 ஏசியை உருவாக்கினது. அதே போல் இதில் இருந்த காவிகள் எல்லாம் சேர்ந்து எனக்கு இதில் 2 சிஎஃப் காவி உருவாக்கப்பட்டது. அப்போ இங்கே பாருங்கள், 2 ஏசி, இங்கே 2 சிஎஃப். அதே போல் எங்களுக்கு இந்த ஏஜி காவியும் ஜிஎஃப் காவியும் சேர்ந்து எனக்கு ஏஎஃப் காவியை வந்து இங்கே தரப்போகுது. ஏஜி காவி சக ஜிஎஃப் காவி சேர்ந்து ஏஎஃப் காவியை உருவாக்கும். ஏற்கனவே இங்கே ஒரு 2 ஏசி காவி 2 சிஎஃப் காவி சேர்ந்தால் எனக்கு 2 ஏஎஃப் காவி இங்கே உருவாகி இருக்கும். அப்போ இந்த ஒரே குணகங்களுடைய காவிகள் என்று வரும்போது
2 AC சக 2 CF சேர்ந்து எனக்கு 2 AF காவி என்றதை எனக்கு விளைவுலாக தரும். ஆகவே மொத்த விளைவு என்று வரும்போது 3 AF காவி விளைவுலாக எனக்கு வரும். ஏன்னு சொன்னால் இங்கே ஒரு AF இருக்குது, இங்கே 2 AF இருக்குது. ஆகவே எனக்கு விளைவுலாக 3 AF என்ற காவி எனக்கு விளைவுலாக கிடைக்கும். நாங்கள் முதல் செய்த கேள்விக்கும் இதில் இப்போ செய்ய போகிற கேள்விக்குமான வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல் தந்த காவிகளில் எல்லாமே குணகங்கள் வந்து ஒன்றாக இருந்தது. ஆனால் இப்போ இந்த இதில் தரப்பட்டிருக்கிற அந்த பக்கங்களினுடைய அந்த குணகங்கள் வந்து இப்போ வேறு வேறு குணகங்களாக இங்கே இருக்க போகுது. ஸோ இப்படி தந்தால் இதில் எவ்வாறு நாங்கள் விளையுள் காவியை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் இதில். ஸோ இதில் நாங்கள் முதலாவது பார்ப்போம். இப்போ ஒரு மூடின உருவம் வரக்கூடிய மாதிரி இருக்கிற ஒரு உருவத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இங்கே எனக்கு AD DC CB BA, AD என்ற காவி, DC என்ற காவி, அதே போல CB என்ற காவி, BA என்ற காவி. AD DC CB BA இந்த 4 காவிகளும் ஒரு பூர்ணமான உருவத்தை பூர்த்தி செய்து தொடங்கின இடத்திலே முடிகிற மாதிரி இருக்குது. இவ்வளவும் சேர்ந்து எனக்கு ஒரு பூச்சிய விளைவுகளை தான் இங்கே உருவாக்க போகுது. அப்போ இதில் பாருங்கள், AD என்ற பக்கத்தில் நான் ஒரு AD என்ற காவியை வந்து நான் எடுத்துட்டேன். அப்போ இதில் மிச்சம் இருக்க போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இந்த 2ல் 1 இல்லாமல் போயிடும். இங்கே DC என்ற காவி நான் எடுத்துட்டேன். அப்போ இனி இதில் இந்த DC என்ற காவி காணப்படாது என்றால் பாவிச்சிட்டேன். அடுத்தது CB என்ற காவி. அப்போ இதில் CB 2 CB இருக்குது, அதில் நான் ஒரு CBயை பாவிச்சிட்டேன்னு சொன்னால் மிச்சம் 1 இருக்க போகுது. அதே போல் இங்கே BAயில் ஒரு BA பாவிச்சிட்டேன், மிச்சம் 2 BA இருக்க போகுது. இனி பார்ப்போம், இதில் மிச்சம் இருக்க போகிறதுன்னு பார்த்தால் AD ஒன்று மிச்சம் இருக்குது, அதே போல் இங்கே ஒரு CB இருக்குது, இங்கே 2 BA. இனி இதில் பூரணப்படுத்தக்கூடியது என்று பார்ப்போம். பூரணப்படுத்தக்கூடியது என்று பார்த்தோம்னு சொன்னால், இப்போ AD என்ற காவியும் இந்த DB என்ற காவியும் BA என்ற காவியும் ஒரு முக்கோணத்தை பூர்த்தி செய்யுது. அப்போ இங்கே AD என்ற காவி சக DB என்ற காவி சக BA என்ற காவி, இது ஒரு முக்கோணத்தை பூர்த்தி செய்து எல்லாமே ஒரே போக்கில் இருக்குது. ஆரம்பித்த இடத்துலையே முடிகிற மாதிரி இருக்குது. பாருங்கள், அம்புக்குறி வந்து ஆரம்பித்த இடத்துலையே முடியுது, ஒரு பூர்ணமான உருவத்தை பூர்த்தி செய்யுது. அப்போ இதில் அப்படி வருமா இருந்தால் நான் நேரடியாக விளைவில் பூச்சியம் கொண்டு போடலாம்னு சொல்லி சொன்னேன்னா, அப்போ இதில் AD பாவிச்சாச்சு. அப்போ இதில் இப்போ AD இருக்காது. அதே போல் இப்போ DB என்ற காவியையும் எடுத்துட்டேன். இப்போ DB என்ற காவியையும் எடுத்தாச்சு. அடுத்தது இதில் பார்த்தோம்னு சொன்னால் மிச்சம் இருக்க போகிறது BA என்ற காவி. 2 BA இருந்தது, இப்போ இதில் 1 எடுத்துட்டேன் என்றால் மிச்சம் ஒரு BA காவி இருக்க போகுது. ஏற்கனவே இங்கே ஒரு CB தான் காணப்படுகிறது. ஆகவே இங்கே இப்போ பார்ப்போம். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இதுக்கும் ஒரு முக்கோணத்தை பூர்த்தி செய்கிற மாதிரி எல்லா காவிகளுடைய போக்கும் ஒரே போக்கில் இருக்குது. அப்போ இதில் AC காவி சக CB காவி சக BA காவி இவ்வளவும் சேர்ந்தால் எனக்கு பூச்சிய விளைவை தரும். ஆகவே இங்கே விளைவு வந்து பூச்சியம். ஓகே, இப்போ இதில் பார்ப்போம். இதில் எங்களுக்கு ஆக கஷ்டமாக கேட்கக்கூடியன்னு சொன்னால் இப்படியான கேள்விகள்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை வந்து நாங்கள் இலகுவாக செய்யக்கூடிய மாதிரி எவ்வாறு நாங்கள் இந்த கேள்வியை உடைக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதில் இவ்வாறு தந்து போட்டு இதனுடைய விளைவுள்
விளையுள் காவியை காண்க என்று சொல்லி உங்கள்ட்ட கேள்வி கேட்குறாங்க. இப்போ இந்த விளையுள் காவியை காணணும்னு சொன்னால் எவ்வாறு இந்த விளையுள் காவியை வந்து நாங்கள் காணலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதில் பாருங்கள், காவிகளுடைய போக்கை நாங்கள் முதலாவது பார்ப்போம், எவ்வாறு அமையக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொல்லி. முதலாவது தரப்பட்டிருக்கிற காவிகள் எல்லாம் சரியாக குறிக்கப்பட்டிருக்கான்னு இருக்கா பார்ப்போம். சரி, அப்போ இதில் முதலாவது பார்ப்போம். ஒரே போக்கில் இருக்கக்கூடிய ரெண்டு பார்த்தோம்னு சொன்னால் ஏடி, டிஎஸ், எஸ்ஆர், ஆர்கியூ இவ்வளவும் ஒரே போக்கில் இருக்கிற காவிகளாக காணப்படுகிறது. அப்போ நாங்கள் இதில் எடுக்கக்கூடிய காவிகளை முதலாவது பார்ப்போம். எடுத்தோம்னு சொன்னால் இதில் எங்களுக்கு ஏடி என்ற காவி, சக டிஎஸ் என்ற காவி, சக எஸ்ஆர் என்ற காவி, சக ஆர்கியூ என்ற காவி இவ்வளவும் சேர்ந்து எனக்கு என்னத்தை உருவாக்க போகுதுன்னு சொன்னால், ஏயில் தொடங்கி கியூவில் முடியுதுன்னு சொன்னால் ஏயும் கியூவையும் வந்து நாங்கள் ஒரு புள்ளிக்கோட்டால் இணைப்போம். புள்ளிக்கோட்டால் இணைச்சா எனக்கு ஏக்யூ என்ற விளைவில் தரப்போகுது, ஏயிலிருந்து கியூவை நோக்கி. அப்போ இதில் எதை நாங்கள் எடுக்கிறோம்னு சொல்லி பார்ப்போம். இதில் ஏடியை எடுத்துட்டோம், அப்போ ஏடியை வெட்டுவோம். இதில் டிஎஸ், அப்போ 2ல் 1 போயிட்டுது, மிச்சம் 1 இருக்க போகுது. இங்கே எஸ்ஆர், 4 எஸ்ஆரில் ஒரு எஸ்ஆர் எடுத்தாச்சு, அப்போ இங்கே மிச்சம் 3 எஸ்ஆர் இருக்க போகுது. ஆர்கியூவில் ஒரு ஆர்கியூ எடுத்தாச்சு, மிச்சம் 3 ஆர்கியூ இருக்க போகுது. இனி பார்ப்போம், இனி வேறு என்ன மாதிரி இந்த அமைப்பை எடுக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். இந்த 2PS, அதாவது இந்த பிஎஸ், எஸ்ஆர், ஆர்கியூ, கியூபி எல்லாம் ஒரே போக்கில் இருக்கிற காவிகள். அப்போ இது ஒரு செவ்வகத்தை வந்து அடைக்கிற மாதிரி இருக்குது. பியில் ஆரம்பித்து பியிலேயே முடிகிற மாதிரி இருக்க போகுது. ஆகவே இதுக்குரியதை நாங்கள் எழுதினோம்னு சொன்னால் பிஎஸ் காவி ப்ளஸ் எஸ்ஆர் காவி ப்ளஸ் ஆர்கியூ காவி சக கியூபி காவி இவ்வளவும் சேர்ந்து எனக்கு பூச்சியத்தை தரப்போகுது. ஏனென்றால் தொடங்கின இடத்துலையே முடியுது பாருங்கள். அப்போ இப்போ இதில் ஒரு பிஎஸ் எடுத்தாச்சு, அப்போ இதில் ஒரு பிஎஸ் மிச்சமாக இருக்க போகுது. எஸ்ஆரில் இப்போ 1 எடுத்தாச்சு, மிச்சம் 2 மிச்சமாக இருக்க போகுது. ஆர்கியூவில் இப்போ 1 எடுத்தாச்சுன்னா மிச்சம் 2 இருக்க போகுது. பிறகு கியூபி, ஸோ கியூபியை வந்து நான் முழுமையாக எடுத்துட்டேன். அப்போ இங்கே கியூபி வந்து பூச்சி, அப்போ இவ்வளவும் வந்து இங்கே, அப்போ இந்த கியூபி வந்து இப்போ இல்லாமல் போயிடும். இந்த விளைவுள் வந்து பூச்சியம். இனி பார்த்தோம்னு சொன்னால் மிச்சம் இருக்க போகிறது இந்த பிஎஸ் என்ற காவி சக எஸ்ஆர் என்ற காவி சக ஆர்கியூ என்ற காவி. இந்த 3 காவிகளும் சேர்ந்து பிஎஸ், எஸ்ஆர், ஆர்கியூ இந்த 3 காவிகளும் சேர்ந்து எனக்கு இப்போ பிக்யூ என்ற காவியை தரப்போகுது. அப்போ இதில் இருந்த ஒரு பிஎஸ்ஸும் எடுத்தாச்சு, அப்போ இந்த பிஎஸ்ஐ இப்போ இல்லாமல் செய்யலாம். அதே போல் இதில் எஸ்ஆரில் 1 மிச்சமாக இருக்க போகுது. ஆர்கியூவிலையும் இப்போ 1 மிச்சமாக இருக்க போகுது. இப்போ எனக்கு பிக்யூ என்ற காவி ஒன்று வந்துட்டு புதுசாக, சரியா? இப்போ பிக்யூ என்ற காவி வந்து எனக்கு இங்கே புதுசாக வந்துட்டு. இனி பார்ப்போம், இந்த ஏபி என்ற காவியும் பிக்யூ என்ற காவியும் சேர்ந்து எனக்கு ஏக்யூ என்ற காவியை தரப்போகுது. இப்போ இங்கே ஏபி என்ற காவியும்
பிக்யூ என்ற காவியும் சேர்ந்து எனக்கு ஏக்யூ என்ற காவியை தரப்போம். அப்போ இதை நாங்கள் பாவிப்போம். ஏண்டா பாவிச்சிட்டோம் தானே. அப்போ இப்போ இதில் இந்த பிக்யூ என்ற காவி இல்லாமல் போப்போம். இப்போ இதில் இதுவும் ஏடியும் இல்லாமல் போயிட்டு. ஸோ மிச்சமாக இருக்கிறத பார்ப்போம். மிச்சமாக என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதில் மிச்சமாக இருக்குதுன்னு பார்த்தால் சிடி டிஎஸ் எஸ்ஆர். அப்போ இதில் சிடி என்ற காவி, டிஎஸ் என்ற காவி, எஸ்ஆர் என்ற காவி, இந்த 3 காவியும் சேர்ந்து எனக்கு இங்கே விளைவுகளாக வரப்போகுது. பாருங்கள், சியில் ஆரம்பித்து ஆறில் முடிகிற மாதிரி. ஆகவே எனக்கு இங்கே ஒரு சிஆர் காவி வரப்போகுது. அப்போ இந்த இப்போ சிடி காவி இல்லாமல் போயிட்டுது, டிஎஸ் காவி இல்லாமல் போயிட்டுது, எஸ்ஆர் காவி முழுவதும் இல்லாமல் போயிட்டுது. ஆகவே எனக்கு இந்த 3 காவிகளும் சேர்ந்து எனக்கு இப்போ இதில் சிஆர் என்ற காவியை தந்திருக்கு எனக்கு. இனி பார்ப்போம், இந்த பிசி சிஆர் ஆர்கியூ. பிசி என்ற காவி, சிஆர் என்ற காவி, ஆர்கியூ என்ற காவி, இந்த 3 காவியும் சேர்ந்து எனக்கு பிக்யூ என்ற காவியை தரப்போகுது. ஏற்கனவே இங்கே ஒரு பிக்யூ காவி காணப்படுகிறது. ஆகவே இந்த 3 காவிகளும் சேர்ந்து ஒரு பிக்யூவை தந்தது. இதில் ஏற்கனவே ஒரு பிக்யூ என்ற காவி காணப்படுகிறது. ஆகவே எனக்கு இப்போ இங்கே 2 பிக்யூ என்ற காவி காணப்பட போகுது. பிறகு பாருங்கள், இந்த ஏபி காவியும் இந்த பிக்யூ காவியும் சேர்ந்து ஏபி காவியும் இந்த பிக்யூ காவி. அப்போ இதில் 2 ஏபி காவி இருக்குது. அதே போல் இங்கே 2 பிக்யூ காவி. இது ரெண்டும் சேர்ந்தால் எனக்கு 2 ஏக்யூ காவி வரும். இப்போ முதலாவதில் நாங்கள் ஒரு ஏக்யூ எடுத்து நாங்கள் ஏடி டிஎஸ் எஸ்ஆர் ஆர்கியூ என்ற காவிகளை பாவிச்சு, அதுக்கு பிறகு ஏபியும் பிக்யூ என்ற காவியை பாவிச்சு ஒரு ஏக்யூ என்ற காவி எடுத்துனாங்க. அப்போ 2 ஏக்யூ. இப்போ கடைசியாக இன்னொரு 2 ஏக்யூ. ஆகவே மொத்தமாக விளைவுகள் 4 ஏக்யூ என்ற காவியத்தான் எனக்கு இந்த விளைவுள் காவியாக இந்த கணக்கில் எனக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இதை வந்து நாங்கள் சரியான முறையில் செய்தோம்னு சொன்னால் இந்த கேள்வியை வந்து இலகுவாக அணுகக்கூடிய மாதிரி இருக்கும்.